மந்தார மரத்தோடைய இலைகள் தான் பறிச்சு வந்துருக்கிறேன். இலையில நம்ம செய்யணும். பரா வெந்து விட்டது, கலரே சேஞ்ச் ஆகி விட்டது. எப்படி முன்னாடி இது சாப்பிட்டு வருங்க. இப்போ பன்னீர் ரோஸ் எல்லாத்தையுமே பறிச்சிடலாம். நாங்கள் வாங்கும் போது இது ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொன்னாங்க. ஆனால் இது ஸ்ட்ராபெரி கொய்யாக்கா கிடையாது, தெரியல. பறிச்சலாம் தானே. இந்த சைடு இருக்கிறது வந்து குழம்பு வைக்கிறது, நம்ம நார்மலாக சாப்பிட்றது. அந்த சைடு இருக்கிறது சும்மாவே வெள்ளரிக்காயோட பறித்து சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஐட்டம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே பறித்து வச்சுருக்கோம். இப்போ தான் இன்றைக்கி தான் கடைசியாக எண்ணெய் நல்லா எண்ணெய் வந்து வாசமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் அதுக்கு காரணம் இந்த மாதிரி தலைகள்லாம் போடுறது தான். இன்னும் ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு துணி போட்டு வேடு கட்டி வச்சிட வேண்டியது. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இப்பெல்லாம் வந்து வீடியோவே போடவே முடியறதில்ல என்னால. ஏன்னாக்கா முதல்ல சாரி பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ 2வதுக்கு ஆயில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு இன்னும் லேட் ஆகுது. ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் நாம் முழுசாக இன்வால்வ் ஆகி அது செஞ்சாதான் அது வந்து ப்ராப்பராக இருக்கும் இல்லைங்களா. அதுக்காகவே வந்து நம்ம ஆயிலெலாம் காய்ச்சும் போது போய் பக்கத்துல நின்று எல்லா பொருளும் பறிச்சுட்டு வந்து, ஏன்னா இவங்களுக்குலாம் எதுவும் தெரியாது எந்தெந்த மூலிகை என்ன பண்ணும் அப்படி எங்கெங்க இருக்குது அப்படின்னு. அதுக்காகவே அதெல்லாம் போய் பார்த்து செய்யறதுனால எனக்கு ஃபுல்லாக அதுலேயே என்னுடைய முழு நேரமும் போயிடுது. அதனால தான் வந்து என்னால் ரெகுலர் வீடியோ போடுறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. சரி, வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் அப்பப்போ எடுத்த வீடியோவை சேர்த்து வச்சு இன்னைக்கு போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் ஏதோ அப்பப்போ ஒன்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். சரிங்களா. இன்னைக்கு வந்து இந்த கம்பு சேமியா இருக்கு இல்லைங்களா, பார்த்தீங்களா, இதான் வாங்கினது இருக்கேன். இந்த சேமியாவை வச்சு தான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். கம்பு இலை அடை, கம்பு சேமியா இலையடை. இதுக்கு இலை இல்லை, இது வந்து நம்ம மந்தார மரத்தோடைய இலைகள் தான் பறிச்சுட்டு வந்துருக்கிறேன். இலையில நம்ம செய்யணும். நான் தான் மந்தார இலையை வந்து பறிச்சுட்டு வந்துருக்கிறேன். இது நல்லா பெருசாக இருந்துச்சிங்களா, அதனால் நம்ம மந்தார இலையிலேயே பண்ணிக்கலான்னு பறிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம சேமியாவை வேக வச்சிடலாம். பாருங்களேன், தண்ணி ஊற்றிட்டேன். கம்பு சேமியாவை போட்டு வேக வச்சிடலாம். எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு கம்பு சேமியா தான் எங்கள் வீட்டில். இதில் வந்து ஒரு ஸ்வீட்டு போடல. கம்பு சேமியா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தண்ணி வடிச்சிடலாம். இது அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம திராட்சை முந்திரியை வறுத்தரலாம். அதை பாருங்களேன், அடுப்பு ஆன் பண்ணிட்டு இல்லை கண்ணு, சேமியா வச்சு கம்பு சேமியா இலையடை. ஓகே. இப்பொழுதுதான் வந்திருக்கிறார் என் மகன். அவனுக்கு தான் இப்போ ஸ்நாக்ஸ் செஞ்சிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லா வேகணுங்கிறதுலாம் இல்லை, ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். ஏன்னா மறுபடியும் இதை வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதனால் இது அரை வேக்காடு வெந்தால் போதும். இப்போ இது முந்திரி போட்டுடலாம். திராட்சை எடுக்கலாம். இப்போ திராட்சை முந்திரியை வறுத்து எடுத்து வச்சாச்சு. அதே நெய்யில் வந்து ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். நெய்யில் அப்படியே வதக்கி விடலாம். அடுத்ததாக நான் வந்து இதை சேமியாவை பாருங்களேன், நான் வந்து நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டேன். தேங்காய் திருகி வச்சுருக்கேன். இவ்வளோ தேங்காயும் போட தேவையில்லை, இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டால் போதும். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பழத்துக்கூடயே தேங்காயும் போட்டுடலாம். தேங்காயும் போட்டு வாழைப்பழமும் தேங்காய் ரெண்டுமே நல்லா பரட்டி கொடுக்கலாம். ஒரு மாதிரி நெய்யோடு சேர்ந்து அது வதங்கும் போது ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். வேணுன்னா நம்ம ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து அடுப்பு சிம்லேயே வச்சுக்கிட்டேன். அதையும் நல்லா கிளறி கொடுக்கணும். வாழைப்பழத்தை நசுக்கி கொடுத்தீங்கன்னா அது அப்படியே அது கூடயே கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் திராட்சை முந்திரி இது கூடயே சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்திட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துடணும். அவ்வளோதான், இதில் போட வேண்டியது எல்லாத்தையும் போட்டாச்சு. நான் நல்லா கிளறி கொடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
இந்த சேமியாவை இது மாதிரி வச்சு இப்படி நாலாக மடிச்சிட வேண்டியதாங்க. நாலாக மடித்து எல்லாம் நான் ஒண்டியே செய்கிறதுனால யாருமே வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை, அதனால் நானே செய்கிறதா இருக்குது. இப்படி மடிச்சுக்கணுங்க, மடித்து பொட்டணமாக கட்டணும். நான் அப்படி பொட்டணமாக கட்டினதை காட்டுறேன் உங்களுக்கு. இதோ பாருங்களேன், இது மாதிரி நம்ம பொட்டணமாக நல்லா கட்டிடணும். இது வந்து மந்தார பூவோட இலைங்கிறதுனால அந்த இலையோடைய வாசத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் வெந்துருச்சுனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கம்பு சேமியா இலை அடை இப்போ கொஞ்ச நேரத்தில் ரெடியாக போகுது. ஓகேவா? சூப்பராக வெந்து விட்டது, கலரே சேஞ்ச் ஆகி விட்டது. அவ்வளவுதான். இலையோட மனம் சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ இந்த இலையடையை எடுத்துகிட்டு போய் நம்ம பிரித்து சாப்பிட வேண்டியது தான். இருக்கட்டது நாளே போதும், இதெல்லாம் மூடி வச்சிடலாம் அப்படியே. ஓகே, இதே மாதிரி நீங்களுமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஊறுகாய் போட்டுருமா? ஆமாம், அந்த காலத்தில் ஊறுகாய் தான் இப்படி மந்தார இலையில் மடித்து கொடுப்பாங்க. மந்தார இலை, மந்தார இலையில் ஊறுகாய் பொட்டணம் கட்டி வச்சுருவாங்களா? ஆமாம். ஆமாம், எனக்கு என்ன தெரியும். நான் உங்களுக்கு என்ன பொட்டணம் கட்டி கொடுத்துக்கிறேன்னு பாருங்கள். ஆசையாக பொட்டணம் கட்டி கொண்டு வந்துருக்குறேன். எப்படி என்னடி இது? சாப்பிட்டு பாருங்க. கம்பு சேமியா இலையடை. நல்லா தாங்குது. அந்த இலையோட டேஸ்ட் எதாவது தெரியுதாங்க? மந்தார இலை. அதெல்லாம் எதுவும் தெரியல. இனிப்பு கொஞ்சம் கம்மியாகுதாங்க. இனிப்பு கம்மியாக தாங்குது. நெய் ஊற்றி அடங்குது, வாசமாகுது. ஆமாம், பின் நெய் ஊற்றாமல. சூப்பராக இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குது. செம்ம. ஓகே, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம மேல்காட்டுக்கு தான் வந்திருக்கோம். மேல்காட்டில் இந்த செரி டொமேட்டோ தான் பறிக்க வந்திருக்கேன். பாருங்களேன், பழம் எவ்வளோ பழம் வந்திருக்குன்னு. என்னவோ தெரில, குருவிங்களாம் நிறைய சாப்பிட்டு முடிச்சிருச்சிங்க பழகுது. அதுங்களாம் வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நாம் பறிச்சிக்கலாம். இது வந்து ஸ்வீட் டொமேட்டோ, செரி டொமேட்டோ. அதனால் இது வந்து நல்லா இனிப்பாகவே இருக்கும். நம்ம பறித்து கொடுத்தோமா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. காய் வந்து நிறையா இருக்குது. சின்ன மரமாக தான், செடியை தான் வாழ்ந்து வச்சேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குதுன்னு. மரம் நல்லா பெருசாக இருக்குது. மரம் ஃபுல்லாகவே காயாக இருக்குது. நல்லா க்ரீனிஷாக இருக்கிறதுக்கு காய் ஃபுல்லாக இருக்குது. எப்படி செடி வந்து குருவி வந்து சாப்பிடாம இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரே காய் பழம் கூட விடாது. காய் கொஞ்சம் திரளும் போதே பிடுங்கிடும், கொத்தி சாப்பிட்றோம். இந்த ட்ரிப் என்னமோ தெரியல, சாப்பிடாம இருக்குது. சும்மா எதேச்சா ஒரு ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, பழுத்திருக்கா என்னென்னு பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தா பழம் பழுத்திருக்குது. இது யாரையாவது ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து பழத்தை பறிக்கலாம். இன்றைக்கி விட்டுட்டோமாக்கா நாளைக்கெல்லாமே குருவி சாப்பிட்றோம். அதனால் இருக்கிறத பறிச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கு. கலரே அழகாக இருக்குது. ஆனால் இது இனிப்பாக இருக்கும், அதுதான் இது இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே. சூப்பர். எல்லாத்தையும் பறிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பாத்திரத்தை கொடுத்துக்கிட்டு அயனாரை தாங்க பறிச்சிட்டு சொல்லி சொன்னேன். ஏன்னாக்கா என்னால் பறிக்க முடியாது அப்படின்ட்டு. அயனார் ஒரு பாத்திரம் நிறைய பறிச்சிட்டு வந்துட்டேன். அப்படி அதுக்கப்புறம் இவ்வளோ பழத்தை வச்சு நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு கவர்லேயும் ஆளுக்கு கொஞ்சமாக போட்டு வீட்டில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க எல்லாருக்குமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து விட்டுட்டேன். வினிஷாவுக்கும் ஒரு கவரில் போட்டு அவளுக்கும் பேக்கிங் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே வீட்டில் இருக்கிற பழங்களை இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா இந்த செடிங்கள்லாம் அவங்க வீட்டில் கட்டாயமாக வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுமே இந்த பழங்களை சாப்பிட்டு பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பழங்கள் கிடச்சிச்சினாக்கா எல்லாருக்குமே கொடுத்து விட்டுருவேன். அவ்வளோதான். இது ஒரு கொய்யாக்காய், குட்டி குட்டி கொய்யாக்காய்.
நாங்கள் வாங்கும்போது இது ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொன்னாங்க. ஆனால் இது ஸ்ட்ராபெரி கொய்யாக்கா கிடையாது. ஸ்ட்ராபெரி கொய்யாவாக இருந்தால் இனிப்பு புளிப்பு கலந்தது தான் ஸ்ட்ராபெரி கொய்யா. இது நார்மல் கொய்யாக்காலேயே குட்டி குட்டி கொய்யாக்கா. நார்மலான கொய்யாக்கா மாதிரி தான் இனிப்பாக டேஸ்ட்டாக. நார்மல் கொய்யாக்கா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து சைஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். பாருங்களேன், இப்படி தான் இது. இவ்வளவே தான் கொய்யாக்கா சைஸு. இதுவும் இந்த ட்ரிப் கொய்யாக்கா சீசன் போலக்குது. காய் நிறைய வச்சுருக்குது. இன்றைக்கெல்லாம் ஒரு பார்சல் போட்டு விட்டுடலாம் வினிசா பொண்ணுக்கெல்லாம் பறித்து. இதோ சூப்பராக இருக்குது. போய் நம்ம ஐனார் தம்பியை கூட்டிகிட்டு வரலாம். இந்த பன்னீர் ரோஸை செடியை வந்து கட் பண்ணி விடுவோம். இப்போ நிறைய மொக்கு வச்சுருக்குது பார்த்தீங்களா. பூக்களை பறிச்சிக்கலாம். டெய்லிக்குமே பறித்து நாங்கள் கொண்டு போய் காய வச்சுறது. ஏன்னா நமக்கு தான் தேவைப்படுது இல்லைங்களா, எண்ணெய் ஆட்டுறதுக்கு, எண்ணெய் காய்ச்சறதுக்கு. அதுக்காக வேண்டி நிறைய பேர் வந்து வீடியோவில் சொன்னீங்க கமெண்ட்ஸில், இந்த சில்வர் டஸ்ட்டு போடாதீங்கக்கா எண்ணெய் காய்ச்சும் போதுன்னு சொன்னீங்க. அப்போலேருந்தே நானும் போடுறது கிடையாது. நானுமே கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். சரி வேண்டாம், இதுக்கு மேலே நம்ம சில்வர் டஸ்ட்டு போட வேணான்னு சொல்லி இப்போ 2 ட்ரிப் காய்ச்சினப்பையும் நான் சில்வர் டஸ்ட்டு போடுறது கிடையாது. ஓகே, இப்போ பன்னீர் ரோஸ் எல்லாத்தையுமே பறிச்சிடலாம். இன்றைக்கி வந்து செம்பருத்தி பூச்செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த செம்பருத்தி பூச்செடிகளை இன்றைக்கி வைக்கலான்ட்டு வச்சிட்ருக்கோம். கரை ஓரங்களில் செம்பருத்தி பூச்செடிங்களை லைனாக வச்சுட்டு வரோம். ஏன்னா அது வெயில் முகமாக இருந்தால் தான் நல்லா பூக்கும் இல்லைங்களா. அதனால தான். ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. அது இல்லாமல் இப்போ புதுசாக கொஞ்சம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அது இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் இல்லைங்களா. அதுக்காக தான். ஒரு ட்ரிப்பு பறிக்கும் போதே 1 கிலோ அளவுக்கு பூ வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரரு. அதனால் அதுக்கு தகுந்தபடி ஓரம் பாரங்களில் நமக்கு வேறு வெள்ளாமல் பண்ணுறதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு ஓரமாக கரை ஓரங்களில் வச்சு விட்டோமா அது பாட்டுக்கு பூத்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதுக்காக தான் இப்போ செம்பருத்தி பூ செடியும் நடவு செஞ்சிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கோன்னு. அன்றைக்கி நர்சரிக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, அப்போ வாங்கிட்டு வந்தது தான். ஆனால் வைக்கணுங்கிற ஐடியா இருந்திருந்தா நானே செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி தானே, இது பதியுமே போட்டு வச்சுருந்துருப்பேன். வைக்கணுங்கிற ஐடியா இல்லாதனால பதியம் போடலை. அதனால் பதியம் போட்டு இன்னும் அது துளுத்து வந்து என்னைக்கு வைக்கிறது, அதனால் வாங்கிட்டே வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டே வந்துட்டோம். இந்த லைனே வைக்கலான்ட்டு இருக்கோம். ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக அப்படி லைனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலி ஓரங்கள்லையும் வச்சு விட்டுடலாம் அப்படின்னு. ஒரு 4 கலர் வாடாமல்லி வாங்கிட்டு வந்தேனுங்களா. அதில் பாருங்களேன், இந்த வாடாமல்லி கலர் மட்டும்தான் நல்லாவே வந்திருக்குது. செடி சூப்பராக செடி வந்திருக்கு. இது ஒரு டபுள் கலர் மாதிரி இருக்குது. பிங்க்கும் ஒரு ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான கலராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதுதான் செடி வச்சதுமே எவ்வளோ பெரிய செடியாக வந்துருச்சு பாருங்களேன். சூப்பராக இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 கலர் இருக்குது. இந்த கலர் ஒன்று, அதுக்கப்புறம் எப்பவும் இருக்கிற பிங்க் கலர் ஒன்று, அப்புறம் ஒயிட்டு நார்மலாக இருக்கிற வாடாமல்லி கலரு, ரெட்டெலாம் அங்கே வச்சுருக்கேன். ஆனால் அதுவே கீழே விழுந்து முளைச்சாதான். நான் எதுவும் விதையெல்லாம் போடல, பார்க்கலாம் வருதா வரலையான்னு. இந்த வாடாமல்லாம் இதுக்கு மேலே வாங்கி வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால தான் அதுவாக தானாக முளைச்ச செடியை மட்டும் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வச்சிட்டு இருந்தோமாக்க வேறு எந்த இதுவும் பார்க்க முடியறதில்ல. பத்தாவதுக்கு இதெல்லாம் நல்லாவும் வர்றது கிடையாது. இது பாருங்களேன், ரெட்டு நிறைய விதை கீழே விழுந்திருக்கு. அதுவாக கீழே முளைச்சி வரும்னு பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், கீழே எல்லாம் நிறைய விதை இருக்குது. பார்க்க அழகாக தான் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு நல்ல இது வரமாட்டேக்குது, முளைப்பு திறன். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வருதுன்னு. லாஸ்ட்டாக நாங்கள் பறித்தது வந்து ஆரஞ்சு பழம் தாங்க. சாத்துக்குடி பழம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பழம் தான் கடைசியாக பறித்தோம். இதுவுமே காய் காய்ச்சிருக்கு, நிறைய காய்ச்சிருக்கு. இப்போ ஏதோ சீசன் போலகுதுங்க, நிறைய காய் வச்சுருக்கு. மேல் காட்டில் வந்து ஒரு கொழிஞ்சி பழம் மரம் வச்சுருக்கேன், அதுவும் நிறைய காய் வச்சுருக்கு. ஏன்னா ஆகஸ்ட் மாதத்தில் தான் வந்து அது வந்து கொழிஞ்சி காய். போன வருஷமும் பறித்தேன், இந்த வருஷமும் ஒரே ஒரு மரம் தான் இருக்குது, ஆனால் நிறைய காய் வச்சுருக்கு. இதுவுமே வந்து இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் காய்க்குது. அதனால் காய் நல்லா பெருசாகட்டும், மஞ்சள் கலராக ஆகட்டும், அப்போ தான் பறிக்கணும்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் வந்து பச்சையாக இருக்கும் போதே பறித்து வச்சிடணும் போல இருக்குதுங்க. கொஞ்சம் பெருசான காயெல்லாம் வந்து உள்ளே வந்து சாரே இல்லை, வெறும் சக்கை மட்டும்தான் இருந்துச்சு. இது எந்த தருணத்தில் பறிக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனாலேயே ஒரு 2-3 பழம் இந்த பழம்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இவ்வளோ பெரிய பழமாக ஆகிருக்கு, ஆனால் உள்ளே சக்கை தான் இருந்துச்சு, உள்ளே வந்து பழமே இல்லை, உள்ளே சாரே இல்லை.
இது வந்து சாத்துக்குடி பழமா இல்லை வேறு என்ன பழம்னு எங்களுக்கும் தெரியல. ஆனால் சொலைகள் வந்து இனிப்பாக தான் இருந்துச்சு. எதுவாக இருந்தால் என்ன, நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்குது, நாம் அதை சாப்பிட்ற வேண்டியது தான் அப்படின்ட்டு பறித்து வச்சுக்கிட்டோம். பக்கத்துலேயே நான் வந்து புதுசாக ஒரு பந்தல் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுதான் வந்து கோவக்காய். 2 கோவக்காய் செடியும் ஒன்றா வச்சுட்டேன். இந்த வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த கோவக்காயும் இந்த நார்மலாக நம்ம குழம்பு வைக்கிற கோவக்காயும் ஒன்றா வச்சுட்டேன். அதனால் 2மே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் 2 காயுமே பறிச்சிட்டோம். இந்த ட்ரிப்பு இந்த கோவக்காய் செடியை வெட்டிட்டு 2 கோவக்காய் செடியும் பிரித்து வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து 2மே தனித்தனியாக பறிக்க முடியும். 2 ஒன்றா போட்டதுனால ஒரே பந்தலாக ஏறிடுச்சு. எந்த காய் எங்கே இருக்குன்னே தெரியலிங்க. பறிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் இந்த ட்ரிப்பு எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் பதியமும் போட்டு வச்சுட்டு மீதி வந்து நம்ம வந்து வேறு இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த ட்ரிப் கட்டிங் போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். வீட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது அடிக்கடி பறிச்சுக்கிட்டே இருப்பேங்க. இப்போ இருந்து வீட்டுக்கு இந்த சைடு வந்துருச்சு பந்தல். அதனால் எனக்கு அந்த காய் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. பறிக்கிறதே இல்லை, நான் மறந்து விட்டுறேன். அதனால் இந்த ட்ரிப்பு எங்கள் கொழுந்தனார் பின்னாடி வந்து தான் காயாக இருக்குது, வாக்கா பறிக்கலான்னு சொல்லி பறிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனால், இல்லாட்டினா மறந்தே போயிடுறது, காய் பறிக்கிறதே இல்லை. அதனால தான் நிறைய பழம் பழுத்து போயிடுச்சு. சரி ஏதோ காக்கா குருவி சாப்பிட்டு போட்டும் போ அப்படின்னு நானும் விட்டுறது. இன்றைக்கி வந்து எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம இது இரும்பு வானல் வாங்கியாச்சு. 80 லிட்டராங்க, இது 90 லிட்டரா, அந்த சைஸ் வாங்கினோம். சரியாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம். பார்க்கலாம் ஒன்றுன்னா போட்டுட்டு. மொத்தம் ஐட்டம் வந்து 36 ஐட்டம். நம்ம போடுற பொருட்கள் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஐட்டமாக போட்டிருக்கோம். ஒரு சில பொருட்கள் வந்து அதெல்லாம் நம்ம வந்து காய வச்சு தான் போட்டே ஆகணும் கம்பல்சரி. அப்படி அந்த ஐட்டங்களும் போட்டிருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஐட்டம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே பறித்து வச்சுருக்கோம். இப்போ தான் இன்றைக்கி தான் கடைசியாக எண்ணெய் 36 ஐட்டம் கடைசியாக எண்ணிருக்கேன். இது இப்போ போடுறது பொடுதலை, அடுத்தது வந்து கரும்பூலாப்பூ. இது எல்லாமே அளவு அளந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, அதை போடலையாக்கா அக்கா நீங்கள் இதை போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாமே போடுவோங்க. எல்லாம் அளந்து இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ணுவோம். இப்போ மருதாணி போட்டாங்க, அதுக்கப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி போட்டாச்சு, அதுக்கப்புறம் இப்போ இது கருவேப்பிலை. இது ஃபஸ்ட்டு பச்சையாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சது எல்லாத்தையும் போட்டுக்கலான்னு போட்டுட்ருக்கோம். இது வந்து செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி சொல்கிறேன் இல்லைங்களா, அதனுடைய இலைகள் இது. அடுத்தது வந்து வேப்ப இலையும் நொச்சும். இது வந்து பொடுகு வராமல் இருக்கிறதுக்கு பொடுதலை எப்படி யூஸ் ஆகுதோ அதே மாதிரியே வேப்ப இலையும் நொச்சும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து நம்ம நார்மல் செம்பருத்தியோடைய இலைகள், நாட்டு செம்பருத்தி இல்லைங்களா, அதனுடைய இலைகள். இப்போ மெயின் ஹீரோ யாருனாக்கா நம்ம செம்பருத்தி வராங்க. இவங்க போட்டவங்க எல்லாமே 1/2 கிலோ போட்டிருக்கோம். ஒரு சில பொருட்கள் 100 கிராம் 150 கிராம் இப்படி அளவுகளும் இருக்குது. சரிங்களா. இப்போ கற்றாழை வந்து 2 மடல் போட சொல்லியிருக்காங்க. அதனால் 2 மடல் போட்டிருக்கேன். இது செம்பருத்தி 1/2 கிலோ போடணும். 1/2 கிலோ ஃப்ரெஷ்ஷான பூவாகவே போட்டிருக்கோம். அடுத்தது ஆவாரம் பூவுங்க. இது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் இப்போ 1/2 கிலோ போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ சீசன் டைம் இல்லைங்களா, சீசன் டைம் இல்லையா, அதனால தான் டெய்லி சேர்த்துறதா போச்சு. அடுத்தது நம்ம பன்னீர் ரோஸு ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். இது முதியோர் கூந்தல். நம்ம வீட்லேயும் இப்போ முதியோர் கூந்தல் செடியே வளர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டு செடியிலேருந்து பறிச்சது தான் இந்த முதியோர் கூந்தல். துளசி போட்டமாக்கா தலைமுடியில் வந்து அரிப்பு எதுவும் இருக்காது தலையில், அதுக்கு தான் துளசி போடுறது. அடுத்தது நீர் பிரம்மி. இது நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தது தான். வழுக்கை முடியிலையும் முடி முளைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் போட்டு காய்ச்சற இந்த எண்ணெயை தேய்ச்சுமாக்க கட்டாயமாக வழுக்கையாக இருந்தால் கூட அந்த முடி முளைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நம்மளோட ரிவ்யூ எல்லாமே வந்திருக்கு. வேரிகேட்டர் கற்பூரவள்ளி. இது வந்து மாசிப்பத்திரி, நல்ல வாசத்துக்கு, நல்லா எண்ணெய் வந்து வாசமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் அதுக்கு காரணம் இந்த மாதிரி தலைகள்லாம் போடுறதான். இது ரோஸ்மெரியே வந்து இது டீட்ரியா, ரோஸ்மெரி மாதிரி இருக்குது. டீட்ரி இது வந்து இதெல்லாம் நல்ல முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறதா இந்த டீட்ரி. இது அதே போல் தான் ரோஸ்மெரி பயங்கர வாசமாக இருக்குங்க. ரோஸ்மெரிலாம் வந்து நம்ம அதனுடைய எசன்சியல் தடவினாலே நல்லா முடி முளைக்கும்பாங்க. அதெல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டுட்ருக்கோம் நம்ம. அடுத்தது கேசவர்த்தினி.
இதெல்லாம் வந்து முடி வந்து வளர்ச்சிக்கு போடக்கூடிய பொருட்கள் தான் கேசவர்த்தினி. நம்ம வந்து லெமன் எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம புளிஞ்சு விட்டு 10 பழம் போட்டிருக்கோம். அதனுடைய சாறு எடுத்து நம்ம அதை வச்சு தான் நம்ம வந்து வெந்தயத்தை வந்து அரைச்சிருக்கோம். அதனால் நம்ம அந்த தோலை வந்து போட வேண்டியதில்லை, அந்த சாரை வந்து இதில் சேர்த்தியாச்சு. இதில் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது வந்து ட்ரையாக இருக்கிற பொருட்கள் தான். இது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ட்ரையாக இருக்கிற பொருட்களை போட்டோமாக்க போதும். இல்லை கம கமன்னு மணக்குது அப்படியே வாசம். எல்லாமே முறுவல் ஆயிடுச்சுல, போட்ட பொருள் எல்லாமே எல்லாம் பச்சையாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து முருவிடுச்சுலாம், கருப்பாயிடுச்சு. மீதம் இருக்கிற பொருட்களையும் போட்டு நாங்கள் எண்ணெயை காய்ச்சாச்சிங்க. அவ்வளோதான், எண்ணெய் காய்ச்சிற வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டு அப்படியே வந்து ஒரு துணியை போட்டு வேடு கட்டிட வேண்டியது தான். 2 நாளைக்கு இந்த இரும்பு வானல்லே அப்படியே ஊறிட்டு இருக்கணும். 2 நைட்டுக்கு அப்புறமேட்டு தான் மறுபடியும் வடிகட்டி எடுத்து அதுக்கப்புறம் அதில் ஒரு நைட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் மறுபடியும் ஒரு ட்ரிப் வடிகட்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் பேக்கிங் பண்ணுவோம். நாங்கள் இந்த ஆயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நான் மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க விலைப்பட்டியல் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு வேணுங்கிற அளவுகளை வாங்கிக்குவீங்களாம். அவ்வளோதாங்க, இதுதான் நான் செஞ்ச வேலை இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.